இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்திக் கொடுத்தார் இல்லையா அவங்களோட ஷர்ட்டை, அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே காதல் மலையில் பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியோட நினப்பாக தான் இருக்குது ஃபுல்லாக. அந்த ஆக்சிடென்ட் ஆனது அதை பற்றிலாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த சேரீ கிழிஞ்சது ஒன்று தான் கவலை, ஆனால் பரவாயில்ல உங்களோட ஷர்ட் என்கிட்டே வந்துருச்சுல, நான் கஷ்டப்படுறதை உங்களால் பார்க்கவே முடியல, எனக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியை பற்றி புகழாரமாக சூட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டு அந்த சட்டையை போட்டு அன்பே பேர் அன்பே சாங் போட ரம்யா வந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல் அப்படி கண்ணாடி முன்னாடின்னு அந்த சட்டையை வந்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து இங்கிட்டு அபிராம் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நேற்றே சொன்னாங்களையா புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பூஜை பண்ணுற சாமானெல்லாம் ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, பரவாயில்லையப்பா அருண் எல்லா வேலையும் பக்காவாக பார்த்து முடிச்சிருக்கேன், ஒரே நாளில் இவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்டியே, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் ரியா பார்த்துட்டு இருக்காங்க. சே, இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம், இதை பற்றி நம்மக்கிட்ட ஒன்று கூட டிஸ்கஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் அந்த ஆரினு தீபா இவங்களை எங்கேன்னு தூக்கி வச்சுட்டு இவங்க வேற ஆடுறாங்க. என் ஹஸ்பண்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மகன் தானே, நான் வேற இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆனால் எங்ககிட்ட பாரு ஒன்றுமே கேட்கறது கிடையாது, அப்படியே கடுப்பாக வருது, என்ன செய்யறது, சரி நம்மளே போய் பேசி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஆனந்தும் உங்களோட மூத்த மகன் தானே, எதுக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேருக்கீங்க, இப்படி புது வீட்டுக்கு வந்திருக்கோம், நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆனால் என்கிட்டே ஒன்றுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மற்றவங்களே தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அவரை வந்து நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல. யார் அவமானப்படுத்தினது, அவன் தான் எங்களை அவமானப்படுத்துகிறான், போய் ஒன்னெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்து வெளியில் எங்களால் தலகாட்ட முடியல, என் மருமக பாவம் மீனாட்சி அவளோட கண்ணி இருக்கு, என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், யாரை பார்த்தாலும் சரி என்ன கல்யாணம் இப்படி ஒரு கல்யாணமான்னு சொல்லிட்டு ஏச்சு பேச்சா என்னால் தாங்கவே முடியல, ஆளு மூஞ்சியும் பாரு வந்துட்டா பெருசா, ஒழுங்கா எங்கிட்டலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத, ஒழுங்கா ஓடி போய் நின்று போயிரு, நானும் உன்னை மருமகளாகவே ஏற்றுக்கல, இந்த வீட்டில் உன்னை வச்சிருக்கிறதே பெருசு, இல்லைன்னா துரத்தி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, பேசாத போயிரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க. அத்தை கிச்சனில் வந்துட்டு கோலெல்லாம் போட்டு பூஜை சாமானில் இருந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் வந்து சரியாக இருக்கான்னு ஒரு வார்த்தை பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு சாந்த சொரூபினியாக மாறுறாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரிதாமா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இவகிட்ட மட்டும் எப்படி கொஞ்சம் பேசுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரியா நின்று கோவமாக இருக்கு. அந்த இடத்துக்கு மைதிலி அந்த பூஜை பண்ணுவாங்களே அவங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. அப்புறம் பூஜை எல்லாமே நடக்குது. கார்த்தியும் வந்துடுறாங்க. வந்ததுமே தீபா கார்த்தி நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்கம்மா, புது வீட்டில் வந்துட்டு உங்களோட வாழ்க்கை தான் ஆரம்பிக்கணும் புதுசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு தீபாவும் கார்த்தி சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு இங்கே உட்காரணும், நீங்கள் தான் இந்த வீட்டோட மூத்தவங்க, உங்களோட ஆசீர்வாதம் தான் இங்கே தேவை, நீங்கள் தான் நல்லா வாழ்ந்து காட்டியிருக்கீங்க, நீங்கள் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல, எதுக்குப்பா நீங்களே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் உட்காரணுன்னையும் அபிராமியும் கார்த்தியோட அப்பா உட்காடுறாங்க. அப்புறமேட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த பூஜை மாலைலாம் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுமே பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறப்போ தீபா பால் காய்ச்சுமா அப்படின்றாங்க. அத்தான் அந்த வீட்டோட குடும்ப பொறுப்பு எல்லாம் உங்ககிட்ட தானே இருந்துச்சு, நீங்களே பால் காய்ச்சுங்கத்த அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு அடுத்து இந்த வீட்டை பொறுப்பாக நடத்துறது உன்னோட கையில் தான் இருக்குது, நானும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு தானே வர்றேன், இந்த வீட்டில் எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், கார்த்தி இந்த குடும்பத்தை எப்படி பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி தான் நீயும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறம்மா, எனக்கு என்னமோ இந்த குடும்ப பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறது தான் சரின்னு தோணுது, போம்மா நீயே போய் பால் காய்ச்சி அப்படின்றாங்க. குடும்ப பொறுப்புன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் அத்தை உங்கள் தலைமுறை முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா போ அப்படின்னு சொல்ல தீபாவும் வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்க, அந்த பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் பால் காய்ச்சி தீபா, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச போயிடுறாங்க. இந்த பக்கம் ரியாக்கா வயிற்றறிச்சல் தாங்க முடியல, அப்படியே வந்துட்டு நெருப்பில் விழுந்த தங்க மாதிரி அப்படியே உருகிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த வீட்டோட மருமக போயும் இந்த பட்டிக்கட்டுக்கு போய் இதெல்லாம் கொடுக்குறாங்க பாரு, கூடி சீக்கிரம் இதெல்லாம் நான் எப்படி அபகரிக்கேன்னு மட்டும் பாரு சை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க தீபா வந்துட்டு பால் காமிச்சுறாங்க. பால் வந்துட்டு கிழக்கு பக்கமாக பொங்கி வந்திருக்கேன், இனிமேல் இந்த வீட்டுக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்ல, சரிம்மா பால் எடுத்து வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி கிளம்பிடுறாங்க. இவங்களும் வந்துட்டு சாமிக்கு படைக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உங்கள் அத்தை பெரிய குடும்ப பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கோ தீபா அப்படின்னு சொல்ல, சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பால் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு குடிச்சிட்டு இருக்க. அப்போ வெளியில் இருக்க மீனாட்சிக்கெல்லாம் பால் கொடுக்குறாங்க, ரியா குடிக்கல. ரியா வந்துட்டு வெளியில் இருக்க அவளுக்குலாம் கொடுக்க, நம்ம கொடுக்கல பரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க கார்த்திகிட்ட கேட்குறாங்க, தீபாக்கு எது கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கியாப்பா, இன்னைக்கு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி தானே அப்படின்னு சொல்ல, இன்னும் செலக்ட் பண்ணலாமா இனிமேத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் தீபா கிட்ட கேட்குறாங்க. தீபா வந்துட்டு நானே இன்னும் வாங்கலத்த, இனிமேல் தான் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ரெண்டு பேத்துக்கு மனசுக்கு பிடிச்சது எதுனாலும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அடுத்து வந்துட்டு கார்த்திக் ஏதோ ஃபோன் வந்துடுது, அந்த பக்கம் பேசிகிட்டே கிளம்பிடுறாங்க. இந்த நல்ல நாளில் ஏதாவது பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு வழக்கம் போல் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. முருகா முருகா வரம் தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க தீபாவை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு தீபா பாட்டு பாடி முடிக்க சூப்பராக இருந்துச்சுமா, நல்ல பக்திமயமான பாட்டு, நல்லா இருந்துச்சு, கேட்க கேட்க இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தீபா வந்துட்டு பாராட்டுறாங்க. ரியாக்கா வைத்தறிச்சல் தாங்கலை, ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.